ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஈபியில் நம்ம ஈபி அந்த கரண்ட் இது வாங்கும் போது நமக்கு பேரோட தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஈபிக்கும் நம்ம ரீசார்ஜ் இப்போ வந்து ஈபி நீங்கள் பில் கட்டுறீங்க அப்படின்னாலும் யாரோட பேரில் கட்டுறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது வந்து நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல்லுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் வரும். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் தான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஈபி அந்த கரண்ட்டு வாங்கியிருக்கும் போது ஒருத்தரோட பேரில் தான் வாங்கியிருப்பீங்க. இன்கேஸ் அவர் வந்து தவறிட்டார், இறந்துட்டார் அப்படின்னா, ஸோ அவர் பேரில் தான் ஸ்டில் இருக்குது. பட் வந்து வேறு ஒரு பர்சன் வந்துட்டாங்க, இல்லை அவங்களோட சன்னு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பேருக்கு நான் மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட மாற்றலாம். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன், கடைசியில் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அப்போது மாற்றத்துக்குலாம் என்ன பண்ணணும், இபி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபார்ம் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கும் ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தாமதத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ஈஸியாக மாற்றி கொடுக்கணும், டக்குன்னு இந்த மாதிரி டிலே பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி அப்படியே மாற்றி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆன்லைன் சர்வீஸ் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு 3வது பாக்ஸு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னு ஒன்று இருக்கும். அதில் கீழே எல்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த எல்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் அப்ளிகண்ட் இமெயில் ஐடி இதை ரெண்டுத்தையும் கொடுத்து ஓடிபி கொடுத்துட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னா ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ கண்டிப்பாக இது விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாமல் இருக்கும். ஸோ நேம் மாற்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், எங்கேயும் அலைய தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். அது வரை உங்களது விடைபெறுவது சக்தி. பபாய் அண்ட் சி யூ ஆல்.